ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தாலே போதும். வீட்ல எண்ண முடியாத அளவுக்கு பணம் சேரும். எல்லா விதமான செல்வங்களும் வீட்ல தாண்டவம் ஆடும். அது என்ன கட்டை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அட்சய திருதி அன்னைக்கு என்ன கட்டையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பேரு, புகழ் எதுவா இருந்தாலும் சரி, அது பன்மடங்கு பெருகணும், வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னா நம்ம அட்சய திருதியினாலே பயன்படுத்திக்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அட்சய திருதியை அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு பொருள். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்சய பாத்திரத்துல இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு எடுத்தாலும் அது தீரவே தீராதாம், எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. அந்த அல்ல அல்ல குறையாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கேற்ப அட்சய திருதி அன்னைக்கு நாம வாங்கக்கூடிய செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது குறையாம பெருகிக்கிட்டே இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லது, வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மற்ற நாள்ல தங்கம் வாங்கினாலும் அதே விலை தான், அதே பலன் தான். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினாலும் அதே விலை தான், அதே பலன் தான். ஆனா மற்ற நாட்களை விட அட்சய திருதி அன்னைக்கு ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்கு வாங்கும்போது அந்த தங்கம் திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வாங்குறதுக்கான யோகத்தை அது ஏற்படுத்தும். அதாவது தங்கம் ஒரு முறை வாங்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிரமமா இருக்கு. அட்சய திருதிய நாள்ல நீங்க தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிறதால அடிக்கடி வீட்டுல தங்கம் வாங்கி வைக்கிறதுக்கான யோகத்தை உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கமே. இந்த அட்சய திருதி நாள்ல நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் செய்யலாம். வீட்டு பூஜை தொடங்கலாம், வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதுசா வியாபாரம் தொழில் தொடங்க போறீங்கன்னா அதுக்கான வேலையில ஆரம்பிக்கலாம். ஏன்னா அட்சய திருதியை அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த விஷயமும் பன்மடங்கு பெருகும், அதுல வெற்றி லாபம் கிடைக்கும். அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி சொல்லிட்டோம். அந்த வகையில இந்த வளர்பிறை திருதியை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியா இருந்தாலும் ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சரி, தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்குள்ள தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான நீங்க வழிவகை ஏற்படுத்திக்கலாம். மாலை நேரத்துல வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை நேரத்துல வாங்கலாம். ஆனா 6:40 உங்களுக்கு அந்த வளர்பிறை திருதியை அந்த அட்சய திருதியைக்கான அந்த நேரம் முடிஞ்சிடும். வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கும் லட்சுமி குபேரருக்கும் உங்களால என்ன பூஜை போட முடியுமோ அந்த பூஜையை செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் நைவேத்தியமா செஞ்சு வச்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம். அதுவும் பெருசா படைக்க முடியலையா, கொஞ்சமா கல்கண்டு பால், இல்ல சர்க்கரை பொங்கல், இல்ல கேசரி, ஏதாவது ஒரு பொருள். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். லட்சுமி குபேரரையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா இந்த மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, லட்சுமி குபேரர் இவங்க எல்லாருக்கும் உகந்த நாள் தான் இந்த அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறதும் கூடுதல் விசேஷம். நீங்க என்ன மாதிரி தான தர்மங்கள் செய்றீங்களோ அதை பொறுத்து அதுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது மற்ற நாட்களை விட அட்சய திருதி அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தா போதும். சரி, இந்த கட்டை எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்லயும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் கட்டாயம் கிடைக்கும். இந்த கட்டையோட பெயர் வேற ஒன்றும் கிடையாது, அதிமதுரம். அதிமதுரம் அப்படிங்கிறது வசீகரம் அப்படிங்கிறது இன்னொரு பொருள். வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. சொல்ல போனா இத பெண்கள் முகப்பொலிவுக்காக யாராவது ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே பார்த்த உடனே வசியமாகறதுக்கான ஒரு அழகு சாதன பொருளா கூட இந்த அதிமதுரத்தை பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட மருத்துவம் நிறைந்த இந்த ஒரு பொருள் மகத்துவம் நிறைந்த பொருளாகவும் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த அதிமதுர கட்டை இது குச்சிகளாகவும் கட்டையாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். விலை ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறைய முடிஞ்சா, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி முடிஞ்சா மாலை ஒரு 6:40 செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை பகல் நேரத்துல செய்ய முடியல அப்படின்னாலும் இரவு ஒரு 7-8 மணிக்குள்ள செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, லட்சுமி குபேர இவங்க எல்லாருக்கும் நீங்க நைவேத்தியம் செஞ்சு படைச்சிட்டு பூஜையை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு கிண்ணத்திலயோ தட்டுலையோ நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசீகர தன்மை இருக்கக்கூடிய இந்த பொருளை பூஜை அறையில வச்சு மகாலட்சுமி தாயார் போட்டோ கூட வச்சிடுங்க. வீட்டுல பூஜை அறையில விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த அதிமதுரம் அப்படிங்கிறது
பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த அதிமதுர கட்டை இருக்குல்ல, அந்த குச்சிகள், அதை எடுத்து உங்க கையில வலது கையில இறுக்கமா மூடிக்கிட்டு, வாழ்க வளமுடன், எங்க வீட்ல தங்கம், வெள்ளி நிறையாக சேரணும், வீட்ல பணம் அதிகமாக குவியணும்னு சொல்லி அந்த அதிமதுர கட்டைய கையில வச்சுக்கிட்டே மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. ஆனா, அந்த ரூபாய் நோட்டு எடுக்கிறீங்கன்னா, நீங்க மறுபடியும் இந்த தாந்திரிகத்துக்கு அப்புறமா செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி ஒரு ரூ. 10, ரூ. 20, ரூ. 50ன்னு உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்கோங்க. அது தவறில்ல. ரூ. 500 நோட்டு தான் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரூ. 10 நோட்டு இருந்தாலும் பரவால்ல. அந்த ஒரே ஒரு ரூபாய் நோட்ட எடுத்து, நீங்க கையில இறுக்கமா மூடி, மகாலட்சுமி தாயார வேண்டுனீங்கல்ல, அந்த அதிமதுர கட்டை, பூஜை அறையிலருந்து எடுத்து, அந்த கட்டையில நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்ட நீங்க சுருட்டணும். அதாவது அந்த குச்சி மேல அந்த ரூபாய் நோட்ட வச்சு, அந்த குச்சிக்கு ஏத்த மாரி, அந்த அதிமதுர கட்டைக்கு ஏத்த மாதிரி அந்த ரூபாய் நோட்ட சுருட்டி, ஒரே ஒரு நூல் எடுத்து அத கட்டிடுங்க. இப்ப அதிமதுர கட்டை மேல ரூபாய் நோட்ட சுருட்டி, அது மேல நூல் வச்சு கட்டியிருப்பீங்க. இத அப்படியே மறுபடியும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு, நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒரு அமைப்பு அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். உங்க அன்றாட வேலை முடிச்சுட்டு, விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, அதிமதுர கட்டையோடு ரூபாய் நோட்ட சுத்தி வச்சிருக்கீங்கல்ல, இந்த அமைப்ப அப்படியே எடுத்து உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இந்த மாரி இடத்துல கொண்டு போய் வச்சிரணும். வைக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்த தாந்திரிகத்த செய்யறதுக்கான சரியான நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மதியம் 2:15 மணிக்குள்ள. காலைல 6 மணிக்கிலேருந்து மதியம் 2:15 மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம். அட்சய திதி அன்னைக்கு. பகல் நேரத்த தவற விட்டவங்க மாலை ஒரு 6, 7 மணிக்காவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது வசீகரத்தை ஏற்படுத்துது, வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப நீங்க பணத்தோட சுருட்டி, அதுவும் அட்சய திதி நாள் அன்னைக்கு நீங்க வைக்கும்போது, உங்க வீட்டுக்குள்ள பண வசியத்தை இது அதிகமாக்கும். இதுவரைக்கும் பணம், பொருள், செல்வம் இதெல்லாம் எவ்வளோ இருக்கோ, அது எல்லாத்தையும் பன்மடங்கு பெருகுவதற்கான வழிவகை இது ஏற்படுத்தும். உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு வந்து சேரும். வீட்ல கணவர் வேலைக்கு போகாம இருக்காரு, இல்ல வேலைக்கு போனாலும் சரியா சம்பளம் வீட்டுக்கு வரமாட்டேங்குது. சம்பளம் வாங்கினாலும் வர்ற வழியிலே வீண் விரயம், வீண் செலவாகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இருக்க மாட்டுது. இது மாரி பல பிரச்சனை இருக்கும்ல. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன்னா, இது பணத்தை வசியம் பண்ணக்கூடியது, பணத்தை வசீகரத்தன்மையில இழுக்கக்கூடியது. நீங்க ரூபாய் நோட்டோட இந்த அதிமதுர கட்டைய வைக்கும்போது, பணம் உங்கள் பக்கம் வசியமாகும். பணத்தை சுண்டி இழுக்கும். புதுசு புதுசா பணம் வருவதற்கான வழிவகைகளை இது ஏற்படுத்தும். சும்மா உட்கார்ந்தும்போது பணம் எப்படி வரும்? ரூபாய் நோட்ல இந்த அதிமதுர கட்டைய வச்சு சுருட்டி வச்சுட்டா மட்டும் பணம் வந்துருமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இந்த தாந்திரிக முறைகள், பரிகாரங்களை செய்யறதுக்கான நோக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு நீங்க வீட்டுல இருந்தா சம்பளம் வந்துரும், பணம் வந்துருங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்க நல்லா தான் வேலைக்கு போவீங்க. ஆனா ஊதிய உயர்வு இருக்காது. உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். இல்லைன்னா சம்பளம் வாங்கிட்டு வரும்போது ஏதாவது ஒரு வீண் விரயம், வீண் செலவு ஆகியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்படணும். குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் சுத்தமா தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா, தேவையில்லாத, எதிர்பாராத மருத்துவ செலவை தவிர்த்தாலே மாசம் எவ்வளோ ஆயிரம்னாலும் நீங்க சேமிப்பு பண்ண முடியும். அந்த அளவுக்கு பல முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு அதிமதுர கட்டைய அட்சய திதி அன்னைக்கு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்காத, இதுவரைக்கும் நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு பண வரவை இது ஏற்படுத்தும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், அட்சய அப்படின்னா வளர்ந்துகிட்டே போறது. அட்சய திதி அன்னைக்கு நீங்க ஒரு பரிகார முறை, தாந்திரிக முறை செய்றீங்கன்னா, அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட பெருசு. ஒருவேளை அந்த அதிமதுரத்துல அந்த பணத்தை சுருட்டி ஒரு ரூ. 10 லாபம் வருது அப்படிங்கும்போது, இது மற்ற நாட்களை விட அட்சய திதி அன்னைக்கு அந்த ரூ. 10 அப்படிங்கிறது ரூ. 100 கூட மாறும். அதுக்கான வழிவகையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த அதிமதுர கட்டையை எடுத்து பிரிச்சு பார்த்து, பழைய கட்டைய தனியா விட்டுட்டு மறுபடியும் புதுசா இதே மாதிரி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.